ஃபைனலி வார்சா வந்தாச்சு. வீடு வந்து சேர்கிறதுக்கு நைட்டு ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு. 9:30க்கு லேண்டிங். 9:30க்கா தெரியல, 9:30 தான் நினைக்கிறேன். ஓகே, லேண்டிங் ஆயாச்சு, வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட் ஜேர்னி 18 ஹவர்ஸு. பெங்களூர் டு லண்டன் ஒரு 11 ஹவர்ஸு. எப்படி தான் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, எந்த ஒரு சிரமமும் கொடுக்கல. நல்லா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் டாய்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு போயிருந்தோம். மெயினாக ரொம்ப யூஸ் ஆனது இந்த ஸ்பின்னரும் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான். அதை வச்சே சமாளிச்சிட்டோம். புதுசாக பேக்லேருந்து வேறு எந்த டாய்ஸுமே எடுக்கல. ஸோ இது ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சு. எங்கே போனாலுமே டைப்பர் மாற்றுறதுக்கு போனாங்க, ரெஸ்ட் ரூம் போனால் கூட அங்கேயும் ஸ்பின்னர் வச்சு விளையாண்டு தான் அவனை டைவர்ட் பண்ணி டைப்பர் மாற்ற வேண்டியதாச்சு. ஃப்ளைட்டில் பயங்கரமான ஏசி. ஸோ இவனுக்கு ஃபீட் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் டாப்ஸ் தான் போட்டுட்டு வந்தேன். எனக்கு பயங்கரமாக குளிர். இவனுக்கு தூங்க வைக்கும்போது கூட ஒரு 2 லேயர் அந்த பிளாங்கெட் போட்டு தான் தூங்க வச்சோம். ஸோ குளிருக்கா இல்லை வந்து என்ன ரீசனுக்கு தெரில, நல்லா தூங்கினா. பெங்களூர் வர்றப்பை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் ஈவன் என்கேஜ் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவனை தூக்கி வச்சுட்டு நடந்துகிட்டேலாம் இருந்தோம். பட் இந்த டைம் அவ்வளோவா சிரமமாக இருக்கல. அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு எங்கே எப்போ பிளான் பண்ண போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம்.